ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்வீட் லெமன் தாங்க. ஸ்வீட் லெமன் அப்படிங்கிறது கும்காட் ஆரஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸாக ஆன்லைனில் சர்ச் பண்ணுற ஒரு செடி. இது இப்போ நம்ம கார்டனில் இருக்குங்க. ஆக்சுவலாக மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளான்ட்னா இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷம் ஃபுல்லுமே காய் தந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இது வந்து பழுக்கிற ஸ்டேஜான கொஞ்சம் பெரிய காய், சரிங்களா? இது அதை விட அடுத்த சைஸ்ல உள்ள காய். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அந்த இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்பதான் மொட்டுல இருந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க. இப்படி பூ, பிஞ்சு, பழம்ட்டு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இதை எப்படி சாப்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைஸ் வந்து இவ்வளவுதான். இதோட இந்த சைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதுவுமே இப்ப கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இதை இப்படியே பறிச்சுட்டு கழுவி சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒட்டு செடி தான். மாடி தோட்டத்துக்கு சூப்பரா வளரும். இது வந்து நாட்டு எலுமிச்சை இருக்கு இல்லையா, நார்த்தங்காய் செடியும் ஆரஞ்சு செடியும் ஜாயின் பண்ணது. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முள்ளெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதுல வந்து முள்ளே இருக்காது எந்த செடி இதுலயுமே. அதாவது குழந்தைங்க வந்து இதை வந்து சேஃபா எடுத்துக்கலாம். அது குழந்தைங்களுக்கு வந்து கையில குத்திருங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஆனா இந்த இடம் வளருது பாத்தீங்களா, அது இந்த முள்ளு தெரியுதுங்களா? இந்த இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பிளான்ட் வளர்றதை விட இது ரொம்ப ஸ்பீடா வளரும். ஸோ ஆனா நம்மளுக்கு இது தேவையில்லை, இதுதான் தேவை. அப்போ நம்ம இதை வந்து ரொம்ப ஸ்பீடா இது வளரணும் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியா வளரும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதோட லீஃப் இதெல்லாம் பாருங்க. இப்போ ஒரு 2 வருஷமாவே இந்த ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் அப்படின்னு ரொம்ப இதா இருக்கும். இலையும் கொஞ்சம் சப்போட்டா இலை மாதிரியும் இல்லாம எலுமிச்சை இலை மாதிரியும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். காயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வால் மாதிரி நீளமா, லெமனும் இல்ல ஆரஞ்சும் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம உள்ளங்கையில இதோ இப்படிதான், இவ்வளவுதான். பாத்தீங்கல்ல, என் கையே ரொம்ப சின்ன விரல் தான், அதுல இருந்து இவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம சாப்பிட முடியும். இது மாடி தோட்டத்துக்கு வந்து வைக்கும்போது எந்த சைஸ் க்ரோ பேக்ல வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15க்கு 15, அட்லீஸ்ட் 12க்கு 12 இந்த சைஸ் க்ரோ பேக். அப்படி இல்லைன்னா நம்ம இப்பெல்லாம் 25 லிட்டர் தண்ணி கேனு இல்ல ட்ரம் அந்த மாதிரி எதுலயாவது நீங்க வச்சுக்கோங்க. இப்போ செம்மண் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க கார்டன்ல இருந்து சாயில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மண் உங்களுக்கு போதும். மாடி தோட்டத்துல வைக்கும்போது ஏப்ரல் மேல வந்து கொஞ்சமா கோகோ பீட் இது மேல மல்ச் மாதிரி போட்டு கொடுங்க. அப்படிங்கும்போது அந்த தண்ணி சத்து இருக்கும். அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்றது, ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா போயிருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட தேவையில்ல. ஒரு நாள் 2 நாளைக்கு தாங்கும், ஸ்டேபிளாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வீட்லயே மண் கலவை ரெடி பண்றவங்க 40% கார்டன் சாயில், 40% உரம், 40% அதாவது 20% கோகோ பீட், இந்த 3ம் கலந்து வச்சா போதும். அதே மாதிரி வெயில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில் வேணுங்க. ஒரு 4-5 மணி நேரம் மொட்டை மாடி வெயில் இருந்தா கூட போதும், இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நீங்க வந்து உரம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நல்ல ஒரு மக்குன மாட்டு சாணம், அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு போன் மீல், அப்படி இல்லையா நம்ம வீட்லயே காய்கறி வேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். இது வளர்க்கறதுனால குழந்தைங்களுக்குமே நல்ல ஒரு கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் வருங்க. செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது, செடிங்களை இப்பவே மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரிலாம் அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இதுல குட்டி குட்டியா நல்ல எல்லோ கலர்ல பழம் பழுத்திருக்கும் போது அவங்களுக்கு அதை ஒரு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அவங்களுக்குன்னு இல்லை, நம்மளுக்குமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து தாராளமா இந்த ஸ்வீட் லெமனை, எப்பவுமே பழம் தரக்கூடிய இந்த ஸ்வீட் லெமனை ட்ரை பண்ணலாம். என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.